வணக்கம். இப்போ இன்றைக்கி நாங்கள் போகிறது என்னென்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கொயர் பார்த்தாச்சு, ரெக்டாங்கிள் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரையாங்கிள், முக்கோணம். எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சின்ன சம்லேருந்து நான் போகலாம், அப்புறம் நம்ம பெருசு போய்க்கலாம். இதுமாதிரி சின்ன சம்பவம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. இதில் எத்தனை எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை? 1 2 3 4. ஓகேவா? அதுக்கப்புறமா சின்ன ட்ரையாங்கிள் 1 2 3 4. பெரிய ட்ரையாங்கிள் இந்த 2 முக்கோணம் சேர்ந்து வருமா? வராது. 3 முக்கோணம் சேர்ந்து, இந்த 4 முக்கோணம் சேர்த்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள். அப்போ எத்தனை? 4 + 1 5 வந்துருச்சா? இப்போ இதே இதுக்கு பெருசுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுமாதிரி சின்னதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. சின்னது 9 போட்டிங்களா? அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா பெருசு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 1. அதுக்கப்புறம் இது சேர்ந்து வருமா? வராது. இது சேர்ந்து வருமா? அந்த 4 சேர்ந்து 1 வருமா? ஓகே. அப்புறமா இந்த 4 சேர்ந்து 1 வருமா? அதுக்கப்புறம் இந்த 4 சேர்ந்து 1 வருமா? அப்புறம் மொத்தமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து 1 வருமா? மொத்தம் எப்படி எவ்வளோ வந்துருச்சு? 9 10 11 12 13 வந்துருச்சா? அப்புறமா அடுத்தது. ஆனால் இதேமாரி போடுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். இதுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். இதே மெத்தட் தான், சின்னது வேணால் பெருசு பார்க்கலாம். மொத்தம் எத்தனை லேயர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 லேயர். ஓகேவா? அப்போது 3 ஸ்கொயர். அதுக்கப்புறமா 2 1 போட்டுக்கோங்க. 1 அப்புறமா 1 கூட 2 கூட்டினீங்கன்னா 3. இதான் ஆன்சரு. எப்படி? இப்போ 3 ஸ்கொயரு 9 9 1 10 10 1 13. ஈஸியாக வந்துருச்சா? ஓகே, புரியலையா? அப்போ இதில் பார்க்கலாம். மொத்தம் எத்தனை லேயர் இருக்குது? 1 2 3 4 லேயர் இருக்கா? 4 ஸ்கொயர். அதுக்கப்புறம் 3 2 1 இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 1 + 2 3 3 + 3 6. இப்போ எல்லாம் இதான் கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை வந்திருக்கு? 22 22 3 20 16 6 22 20 25 26 வந்துருச்சா? இதோட முடியலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுமாதிரி 4க்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா ஒரு 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 முக்கோணம் வந்து 3 கோடு வச்சு பண்ணலாம், இல்லைனா 4 முக்கோணத்தை வச்சு ஒரு முக்கோணம் பண்ணலாம். 4 முக்கோணம் 1 2 3 4. அதனால தான் இப்படி 4க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறீங்கன்னா 1 கூட்டிக்கோங்க. இப்போது 27. ஓகே, இந்த மாடல் பார்க்கலாம். 1 2 3 4 5 இருக்குது. 5 ஸ்கொயர். அப்புறமா 4 3 2 1 1 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10. இது 25. இதை கூட்டி போடுங்க. எவ்வளோ வருது? 35 30 20 25 35 35 6 எவ்வளோ? 41 41 ஒரு 3 44 44 45 வந்துருச்சா? இங்கே 5க்கு அப்புறம் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். 5க்கு இல்லை, 4 அது சொன்ன மாதிரி 4 இதை வச்சு ஒரு முக்கோணம் பண்ணலாம். அதனால் 4க்கு அப்புறம் என்ன வந்திருக்குங்க? இப்போ இதேமாரி 4க்கு மேலே வந்துச்சுன்னா 4 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் 2
2ன்னு போட்டிங்களா? இப்போ 2க்கு எத்தனை வரும்? 3 வருமா? அந்த 3 போட்டுருங்க. 48. அதுக்கப்புறமா அந்த 1 இருக்குது தெரியுமா? 1 விட்டுருங்க, தேவையில்ல. இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதே 10 லேயர் இருக்குது. 10 லேயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா 10 ஸ்கொயர் 100 போட்டிங்களா? அப்புறமா 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இது உங்களுக்கு தெரியுமா? 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21, 21 + 7 28, 28 + 36, 36 + 45. இதெல்லாம் கூட்டி போட்டுருங்க. கூட்டி போட்டுட்டு இதுவரை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த 4க்கு மேலே இருக்கிறத நீங்கள் நான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே முக்கோணத்தை 4 முக்கோணத்தை வச்சு ஒரு முக்கோணம் உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் 4க்கு மேலே நம்ம பண்ணுறோம். 4க்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா இதை 1 வச்சுக்கோங்க, 2 3 4 5 6 7 இப்படி வச்சுக்கிட்டிங்களா? இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கூட்டுறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா 7 வரை வந்திருக்கா? 7க்கு என்ன வரும்? 36. அதுக்கப்புறம் 6 விட்டுருங்க, 1 விட்டுருங்க, 5க்கு என்ன வரும்? 15. அதுக்கப்புறம் 1 விட்டுருங்க, 3க்கு என்ன வரும்? 6. அதுக்கப்புறம் 2 விட்டுருங்க, அப்புறம் 1 போடும். 1க்கு என்ன வரும்? 1. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 315 வரும். இது எத்தனை லேயர் இருக்குதுன்னா 10 லேயருக்கு, 10 லேயர் ட்ரையாங்கிளுக்கு. ஓகே, புரிஞ்சுதா? எப்படி பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? மொத்தம் எத்தனை லேயர்னு கவுண்ட் பண்ணுறீங்க, லேயரை ஸ்கொயர் பண்ணுறீங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லேயர் எத்தனை கவுண்ட் பண்ணுறீங்க, லேயரை ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது அப்படியே டவுனாக போடுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை எடுத்துக்கோங்க, 3 ஸ்கொயர், அப்புறம் 2 1 இப்படி போடுறீங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே 1க்கு 1, அடுத்தது 3. இங்கே அப்படி கவுண்ட் கூட்டினீங்கன்னா 13 வரும். 6 இது ஓகேவா? இது நார்மல். 4க்கு கீழே இருந்ததுன்னா, 4க்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 4 மட்டும் இருந்துச்சுன்னா 1க்கு 1 போட்டு கூட்டிடுவீங்க. சப்போஸ் 5 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 5 இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 5 இருந்ததுன்னா 4க்கு மேலே எத்தனை வந்திருக்கு? 1 2 வந்திருக்கு. அதாவது 4 5 இப்படி வந்துச்சு. அதாவது 4க்கு மேலே இது 1வது, இது 2வது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டுக்கிறோம். இதே மாதிரி அதிகமாக வர என்ன பண்ணுறோம்? எக்ஸாம்பிள் 10க்கு என்ன பண்ணுறோம்? 4க்கு மேலே உள்ளதா 1 2 3 4 5 6 7 போட்டுறோம். அப்புறம் நம்ம கூட்டும்போது என்ன பண்ணுறோம்னா இங்கே 7, இது நார்மல் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து போடும்போது இங்கே என்ன பண்ணுறீங்க? 7 1 விட்டுட்டு 6 3 1 இதுமாதிரி நீங்கள் இப்படி தான் கொண்டு. ஓகேவா? தேங்க்யூ.